பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்களுக்கும் தான் உயிருள்ள ஆண்டவர், உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பின் வல்லமையை கொடுக்கும் தேவன் என்பதை அப்போஸ்தலர்களுக்கு அனுதினமும் தன்னை வெளிப்படுத்தி வேதத்தின் ஆழமான சத்தியங்களை அவர்களுக்கு எடுத்து போதித்து, அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் யார் யார் எந்தெந்த தேசத்திற்கு ஆண்டவராக இயேசுவின் நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்தையும் வழிகளையும் ஆலோசனைகளையும் ஆண்டவர் கொடுத்து விட்டு, இதோ நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இவ்வளவெல்லாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே, நாங்கள் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேள்வி கேட்கவே இல்லை. மாறாக காத்திருக்க வேண்டியது அவசியம் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். என்றால் அவர்கள் 3.5 ஆண்டுகளும் இயேசுவோடு கூட இருந்தாலும் பல தருணங்களில் அவரை விட்டு ஓடினார்கள், மறுதலித்தார்கள், அவர் உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட்டார்கள். அவர்கள் மாம்சீகமான சிந்தையோடு தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம், இறுதி நாளில் எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் தீர்க்க தரிசனங்களை, அதாவது பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் உலகத்திற்கு போதிப்பார்கள். பரிசுத்த ஆவியானோர் வரும்போது இது நடக்கும். ஆகவே பிதாவின் வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறுகிறது, காத்திருங்கள் என்று சொன்னார். இதுதான் இன்றைய சபை, ஊழியம், குடும்பங்கள், பெரியோர் சிறியோர், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வது. நாம் மாம்சீகமாக எத்தனையோ விஷயங்களை தெரிந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நாம் அறிந்திருக்கலாம், மாம்சீகமாக எவ்வளோ விஷயங்களை நாம் பேசலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடும்போது நமது ஆவி, நமது ஆத்துமா, சரீரம் முழுவதும் மாறி போய்விடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்றார் கர்த்தராகிய தேவன். ஆமென். அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரருடைய சுய ஞானத்தாலும் அறிவாலும் பலத்தினாலும் அல்ல, அவரை சூழ்ந்திருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால்தான் எல்லாமே ஆகும். ஆகவே இன்றைய கிறிஸ்தவ திருச்சபையின் தேவை பரிசுத்த ஆவியானவர் தான். இன்றைய குடும்பங்களுடைய தேவை பரிசுத்த ஆவியானவருடைய பலன்தான். இன்றைய சபைகளுடைய தேவை பரிசுத்த ஆவியின் பலன்தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பலவிதமான அசுத்தங்களிலும் அவநம்பிக்கைகளிலும் போலி பக்திகளிலும் பிசாசுக்களுடைய பக்திகளிலும் இன்றைக்கு உலகம் மாயைகளை மூழ்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட மாம்சீக உலகம் மறைந்து ஆவிக்குரிய உலகம் நம்மில் வர வேண்டும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரால் தான் ஆகும். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, காத்திருங்கள், நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு தேவை. என் திறமையல்ல, என் ஞானம் அல்ல, என் அறிவல்ல. ஆவியானவரே, நீர்தான் என்னை நிரப்ப வேண்டும், நீர்தான் என்னை பலப்படுத்த வேண்டும், நீர்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்த ஒரு புது பலன் பெற்ற மகனாக, மகளாக, ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரிகளாக சபையில் ஒரு பெரிய எழுப்புதலை, இந்தியா முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே
அது உம்மால தான் ஆகும். நீர் எங்களுக்கு தேவை என்று சொல்லி நாம் நமது வெறுமையை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு பரிசுத்த ஆவியானுடைய புது பலத்தை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் அர்ப்பணிப்பது தான் ஒரு சிறந்த வழி. ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த எங்கள் இரட்சகரான இயேசுவே, இதோ நீர் அதனுடைய விளைவு உம்முடைய திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வடிகிற ஜீவ தண்ணீர் எனும் ஆவியானவரை முழு உலகத்திற்கும் நீர் கொடுக்கிறீர். இன்றைய சூழ்நிலையில் விசுவாச எழுச்சியை பரிசுத்த ஆவியானவரால் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சபைகளுடைய எழுப்புதல் பரிசுத்த ஆவியானவரால் தான் நடக்கும். சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவரால் தான் நடக்கும். இன்றைக்கு சபைகள் மாபெரும் எழுப்புதல் அடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் தான் அது நடக்கும். ஆகவே எங்களை உமது ஆவியால் நிரப்போம், எங்களை மறுரூபப்படுத்தும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.